ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு 2026 இப்போ ரீசெண்டாக வெளியான காத ஃபாரஸ்ட் மூவியை பற்றி பார்க்கலாம். இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி. படத்தோட ஸ்டார்டிங்ல 1990s நடக்கிற ஒரு ஃபிளாஷ்பேக் சீனை காட்டுவாங்க. அங்க லவ் ஃபெயிலியர்னால ஒரு பொண்ணை கொலை பண்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். அதுதான் இந்த கதையோட பேஸ். இப்போ ரீசெண்டாக்கு வந்தா நம்ம ஆண்ட்ரியா ஜெரமியாவை காட்டுறாங்க. இவங்க வென்பா அப்படின்னு ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். அவங்களுக்கு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி மேல உள்ள ஆர்வத்தினால ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஷூட்டிங்காக போறாங்க. அதே நேரத்துல மதியின் ஒரு புது ஃபாரஸ்ட் ரேஞ்சரும் அந்த ஏரியாவுக்கு போஸ்ட் ஆகி வராரு. இப்படி இருக்க இன்னொரு பக்கம் விக்டர் மகாதேவன் ஒரு பயங்கரமான கொலைக்காரனும் இந்த காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பான். இந்த கேரக்டர்ல நம்ம சலீம் கௌஸ் நடிச்சிருக்காரு. அவன் ஒரு ரிப்போர்ட்டரை கொடூரமா கொலை பண்ணிடுவான். இந்த கொலையை 2 சின்ன பசங்க நேர்ல பார்த்ததுனால அந்த விட்னஸ் அழிக்கணும்னு விக்டரும் அவனோட கேங்கும் அந்த 2 பசங்களை துரத்துக்கிட்டு காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. இந்த 2 ட்ராக்கும் ஒரு இடத்துல மீட் ஆகுது. நம்ம வென்பா அந்த காட்டுக்குள்ள தனியா இருக்கும்போது தவறுதலா விக்டரோட இந்த வயலண்ட் கேமுக்குள்ள சிக்கிக்கிறாங்க. அதே நேரம் நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சர் மதியம் ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்து மிஸ் ஆயிடுவாரு. இப்போ வென்பா தனியா தான் அந்த பயங்கரமான விக்டரை எதிர்க்கணும். அப்போ உயிர் பொழைக்க வென்பா அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மரத்தோட ஒரு ஹோலுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் விக்டரோட கேங் அந்த பசங்களை கொன்னதுக்கு அப்புறம் வென்பாவையும் கொலை பண்றதுக்காக தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது தான் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம். அப்புறம் நம்ம வென்பா தன்னோட அறிவையும் அந்த ஃபாரஸ்டோட நாலேஜையும் வச்சு விக்டரை எப்படி ஃபேஸ் பண்றான்னு த்ரில்லிங்கா போகும். அப்புறம் லாஸ்ட்ல வென்பாவும் விக்டரும் ஹைவேல ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிக்குவாங்க. அப்புறமா அவங்க 2 பேருக்கும் நடக்கிற அந்த ஃபைனல் ஃபைட்ல சர்வைவல் தான் முக்கியம்னு சொல்ற மாதிரி முடியும். அப்புறம் பிளாஷ்பேக்ல காட்டுன அந்த கொலை சம்பவமும் இந்த கிளைமேக்ஸோட ஒரு சின்ன லிங்கா வச்சிருப்பாங்க. இந்த படம் ரொம்ப வருஷமா டிலே ஆகி இப்போதான் ஒரு வழியா 2026ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஓவரால் ரெஸ்பான்ஸ் அண்ட் கிரிட்டிக் ஒப்பீனியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றேன் வாங்க. மூவில நம்ம ஆண்ட்ரியா ஜெரமியாவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா ரொம்ப நல்லாவே ஃபிட் ஆகி இருந்துச்சு. அவங்களால தான் இந்த ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். அப்புறம் நம்ம சினிமாட்டோகிராஃபர் அந்த பயங்கரமான காட்டை சவுண்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸ் மூலமா நல்லாவே கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் நம்ம லேட் ஆக்டர் சலீம் கௌஸ் விக்டர் மகாதேவன் ஒரு சேடிஸ்ட் வில்லன் ரோல்ல மிரட்டி இருப்பாரு. அப்புறம் படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மெதுவாக தான் மூவ் ஆகுது. சஸ்பென்ஸ் பில்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே நேரம் எடுக்குது. அப்புறம் சில சீன்ஸ் லாஜிக் இல்லாமலுமே இருந்துச்சு. பார்ட்டிகுலர்லி அந்த ஃபிளாஷ்பேக் லிங்க் அண்ட் கிளைமேக்ஸ் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் டீடைலிங் ஆயிருந்திருக்கலாம்னு கூட சொல்லுவேன். அப்புறம் ஃபிளாஷ்பேக்ல காட்டின விஷயங்கள் கிளைமேக்ஸ்ல கனெக்ட் ஆகும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷனையும் கொடுக்குது. அப்புறம் ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு கூட சொல்லுவேன். இது ஒரு நார்மல் சர்வைவல் சாகா மூவி. ஆனா ஃபாரஸ்ட் விஷுவல்ஸுக்காகவும் ஆண்ட்ரியாவோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 6.5 கொடுப்பேன். ஓகே கைஸ், இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.